எத்தனையோ படத்துல தளபதி ரெஃபரன்ஸ வேற லெவல்ல யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அடிச்சு சொல்றேன், இந்த படத்துல யூஸ் பண்ண மாரி வேற எந்த படத்துலயும் யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இந்த படத்தோட பேர் தான் ஹாட்ஸ்பாட் 2. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. படம் தொடங்குனதுலேருந்து ஃபுல்லா காமெடி மட்டும் தான். நெறைய காமெடி படத்துல கருத்து இருக்காது. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, காமெடியும், சிந்திக்க வைக்கிற கருத்தும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த விக்னேஷ் கார்த்தினால எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுதோ, இந்த சீன பாருங்களேன். இந்த சீன் அப்போ நீங்க சிரிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். நீங்க இந்த படம் பார்க்கும்போது, "நான் கை தட்ட மாட்டேன், சிரிக்க மாட்டேன்டா" அப்படின்னு ஒரு முடிவிலேயே இந்த படத்த பாருங்க. அது உங்கனால முடியவே முடியாது. என்ன கேட்டா ஹாட்ஸ்பாட் 1 விடவே ஹாட்ஸ்பாட் 2 ரொம்பவே நல்லா இருக்கு. சொசைட்டில நடக்கிற பிரச்சனைய இந்த விதமாவும் சொல்ல முடியும் அப்படின்னும், இவங்களே ஒரு கொஸ்டின் எழுப்பிட்டு அதுக்கு இவங்களே ஒரு சூப்பரான பதிலும் சொல்லுவாங்க பாருங்க. அந்த சீன் எல்லாம் நெறைய பேர் தியேட்டர்ல கை தட்டியே பார்த்தாங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் கூட போர் அடிக்காம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற படம். ஸோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா ஒரு ஃபன் ரைடு வித் நல்ல கன்டென்ட்டோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த பார்க்கலாம். இந்த மாரி படத்தையெல்லாம் சப்போர்ட் பண்ணா தான் தமிழ் சினிமாலயும் இதே மாரி நல்ல படம்லாம் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ படத்த பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சதா இல்லையா அப்படின்னு. பார்க்கலைன்னா இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஹாட்ஸ்பாட் 2 நிச்சயமா பார்க்க வேண்டிய படம். தேங்க் யூ.